தந்தை மகன் தூய ஆவியாருடைய பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வந்திருக்கின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சிலுவை பாதையில் சந்தோஷமா இருக்கிறீங்களா? யார் அடிபட்டு செத்தா நமக்கு என்ன, நம்ம சந்தோஷம் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்போ ஆண்டவருக்காக அழுவதற்காக நாம் இங்கே வரவில்லை. மாறாக அந்த எருசலேம் பெண்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, உங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்கள் அழுங்கள். இதோ இந்த நாளிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் பாவங்களுக்காக மனம் நொந்து வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வந்திருக்கின்றோம். ஐயோ, ஆண்டவர் இப்படி கீழே விழறாரே, ஆண்டவர் இப்படி சிலுவையில் அறையிறாங்களே, அப்படி இல்லாமல் என்னுடைய பாவத்தால் நான் ஆண்டவரை நோக செய்கின்றேன் என்ற வருத்தத்தோடு இந்த சிலுவை பாதையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித திருத்தந்தை 23ஆம் யோவான் ஒரு சுற்றுமடலை எழுதுகின்றார். பாச்சம் இன் தெரிஸ், பூவுலகில் அமைதி. அந்த சுற்றுமடலிலே இந்த திருத்தந்தை சொல்லிக் கொடுக்கின்றார், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது வாழக்கூடிய உரிமையோடு பிறக்கின்றார். எப்படி உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வளர்வதற்கு உரிமை இருக்கிறதோ, அதே போல நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். பல நேரத்தில் நான் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவை கேடு கெட்டு போனால் பரவாயில்லை அப்படின்னு நினச்சி நம்ம பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இது தவறான வாழ்வு. இன்றைய சிலுவை பாதையை நாம் எசாயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 52, 53 துன்புறும் ஊழியருடைய பாடலுடைய 4வது பாடலை வைத்து தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இப்படியெல்லாம் துன்பப்பட போகின்றார், பாவங்களையெல்லாம் தன்மேல் சுமந்து பரிகார பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்க போகின்றார் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எசாயா இறைவாக்கினர் தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த இறைவாக்கினருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நிலையிலும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். எப்படிப்பட்ட துன்பங்களையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், நாம் எப்படி ஆண்டவரை இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு உள்ளாக்குகின்றோம் என்பதையும் நாம் சிந்திக்க அழைப்பு பெறுகின்றோம். எனவே இந்த சிலுவை பாதையிலே என்னுடைய சகோதர சகோதரிகள் மீது எனக்குள்ள அக்கறையை நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இந்த சிலுவை பாதையை அர்த்தமுள்ள ஒரு பாதையாக, மன்னிப்பின் பாதையாக ஏறெடுப்போம். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், திறந்து வா என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை, இயேசு தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார். எசாயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 53 இறைவார்த்தை 8. அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? இறைவாக்கு நிறைவேறுகின்றது. அநியாயம் என்று தெரிந்தும் தங்களுடைய வார்த்தைகளால் கூட அக்கறை காட்ட மறந்து போகிறார்கள் யூத மக்கள்.
வார்த்தை மனு உருவானவரை அதே வார்த்தைகளால் காயப்படுத்துகின்றார்கள். வார்த்தையால் சுகப்படுத்தியவரை அதே வார்த்தையால் நோகச் செய்கிறார்கள். வார்த்தையால் வாழ்வு கொடுத்தவரை அதே வார்த்தையால் வீழச் செய்கிறார்கள். அவர் தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகின்றார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி யாரும் அக்கறைப்படவில்லை. நம்முடைய வார்த்தையில் அக்கறை. வள்ளுவர் கூறுகின்றார், தீயினால் ஏற்பட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் நம்முடைய வார்த்தையால் ஏற்பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யூத மக்கள் வார்த்தையால் கூட ஆண்டவருக்கு தங்களுடைய அக்கறையை, அன்பை காட்ட மறுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை சிந்தித்து பார்ப்போம். நாம் பழகும் மனிதர்களிடத்திலே வார்த்தையால் நம்மால் அக்கறை காட்ட முடிகிறதா? ஆறுதலான வார்த்தைகளை பேச முடிகிறதா? தீய வார்த்தைகளை பேசுகிறேனா? பிறருடைய வாழ்வை கெடுக்கும் வார்த்தைகளை பேசுகிறேனா? சாபத்தின் வார்த்தைகளை பேசுகிறேனா? சிந்தித்து பார்ப்போம். வார்த்தையால் காயப்பட்டு ஆறாத புண்ணோடு நிற்கும் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய வார்த்தையால் பிறருக்கு அக்கறை காட்ட சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தாய், சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சஸ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை, இயேசு மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். எசாயா 53 இறை வார்த்தை 6. ஆடுகளைப் போல நாம் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறை வார்த்தை ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுவதை பாருங்கள். வழி தவறிய ஆடுகளாய் நம்முடைய பாவங்களோடு நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையாகிய கடவுள் நம்முடைய பாவச் சுமையை தன்னுடைய மகன் மீது சுமத்துகின்றார். பிறருடைய சுமையை கூட மனமுவந்து சுமக்கின்றார் ஆண்டவர் இயேசு. சுத்தியிருந்த மக்கள் எல்லாரும் பார்த்து, நல்லா வேணும், செய்த பாவத்துக்கு இந்த சுமை தேவை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சுமப்பது நம்முடைய பாவச் சுமை. நம் சுமைகளை சுமப்பதில் அக்கறை. அகில உலகின் பாவச் சுமையை தன்னுடைய தோள் மேல் சுமந்து நிற்கும் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து பேசுகின்றார். அன்புக்குரிய மகனே, மகளே, நீ பிறருடைய சுமையை அல்ல, உன்னுடைய சுமையை மனமுவந்து சுமந்து என் பின்னே வா. எது என்னுடைய சுமை? என்னுடைய பயம் எனக்கு சுமை, என்னுடைய பலவீனம் எனக்கு சுமை, என்னுடைய கெட்ட பழக்கங்கள் எனக்கு சுமை. பல நேரங்களில் என்னுடைய குடும்பம் எனக்கு சுமையாக மாறிவிடுகிறது. நான் செய்யும் வேலை எனக்கு சுமையாக மாறிவிடுகிறது. எனக்கு இந்த உலகில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் சுமையாக மாறிவிடுகிறது. என்னுடைய உடல் நோய்கள் எனக்கு சுமையாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார்,
உங்களுடைய சுமைகளை மனமுவந்து முணுமுணுக்காமல் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. நம்முடைய சுமையை சுமந்து நிற்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, பிறருடைய சுமையை அல்ல, எங்களுடைய சுமையையாவது முணுமுணுக்காமல் சுமந்து உம்மை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற எனக்கு சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எசாயா 53 இறைவார்த்தை 5. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிலைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை நிறைவேறுகிறது. எசாயா இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசுவின் துன்பங்களை குறித்து காட்ட 3 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். அவர் காயமடைந்தார், அவர் தண்டிக்கப்பட்டார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்படுதல். ஒரு கண்ணாடி துண்டை மேலிருந்து கீழே தூக்கி வீசினால் அது பல துண்டுகளாக நொறுங்கி போகிறது. திருப்பி அதை ஒட்ட வைக்க முடிவது இல்லை, சேர்க்க முடிவது இல்லை. அதே போல ஆண்டவர் இயேசு நொறுக்கப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, விழுகின்ற மக்கள் மீது அக்கறை. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்துவிட்டாலும் பதைத்து விடுகின்றோம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோகம், எனக்கு மட்டும் ஏன் இந்த உடல் நோய், வலி, வேதனை, குடும்ப பிரச்சனை என்று புலம்பி தள்ளுகின்றோம். அதே சமயத்தில் பிரச்சனைகளோடு கீழே விழுந்து கிடக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம். நல்லா வேணும். மேலே எழுவது நம்முடைய சகோதரனாக இருந்தால் கூட பல நேரங்களில் நமக்கு பொறாமை வருகிறது. என்னை விட எப்படி அவ மேலே வரலாம், என்னை விட அவ எப்படி அந்தஸ்தில் உயரலாம், நான் தான் மேலே இருக்கணும். பல ஆண்டுகளாக நம்மோடு பிறந்தவர்களோடு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றோம். பேச்சுவார்த்தையே இல்லாமல் போய்விடுகிறது. சொத்து பிரச்சனை, பொறாமையின் காரணம். லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் இறை வார்த்தை 17 ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்தால் கூட உன்னுடைய சகோதரனை பகைக்காதே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 5 வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை அவருடைய சகோதரர்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. கீழே விழுந்து கிடக்கும் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள் கீழே விழும்போது ஓடி சென்று தாங்கி பிடிக்க சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அருள் மிக நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய், சந்தியில் சந்தித்து
துடிக்க செய்தாய். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். எசாயா 53 இறைவார்த்தை 2. இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. Praise the Lord. Praise the Lord. எசாயாவின் இறைவார்த்தை நிறைவேறுகின்றது. பாவத்தால் வறண்டு கிடந்த இந்த உலகில் அன்னை மரியின் வயிற்றில் இளம் தளிராய் உதித்து வந்தார் ஆண்டவர் இயேசு. ஆனால் யூத மக்களோ, இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர்தானே, இவர் நாசரேத்து இயேசுதானே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இந்த யூத மக்கள் எதிர்பார்த்த மெசியாவுக்கு உண்டான அதிகாரமும் தோற்றமும் ஆண்டவர் இயேசுவிடம் இல்லை என்பதை எசாயா இறைவாக்கினர் பதிவு செய்கின்றார். உலகமே எதிர்த்து நின்றாலும் கைவிட்டாலும் பெற்ற தாய் தன்னுடைய மகனை தேற்றுகின்றார். பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது அக்கறை. அன்னை தெரேசா ஒரு முறை உலக தலைவர்கள் மாநாட்டிலே கருக்கலைப்பை பற்றி ஒரு உரையை ஆற்றினார். இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வயிற்றில் கருவாக இருக்கக்கூடிய ஒரு சிசுவை கொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால், நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களையும் கொல்ல நமக்கு அதிகாரம் இருக்கிறது. கருக்கலைப்பு பாவம் என்பதை சுட்டி காண்பிக்கின்றார். நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பிள்ளைகளுக்கு தேவையில்லாததை வாங்கி கொடுக்கின்றோம். பிள்ளைகளோடு அமர்ந்து பேச மறக்கின்றோம். அந்தந்த வயதுக்கு என்ன அவர்களுக்கு தேவையோ அதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க மறந்து போகின்றோம். அன்னை மரியா தன் மகனை கைவிடாத தாயாக நின்று கொண்டிருக்கின்றார். அந்த அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அன்னையே, உம்மை போல நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். கருக்கலைப்பு என்பது பாவம் என்பதை உணர்ந்தவர்களாக இப்படிப்பட்ட இந்த பாவம் இந்த உலகை விட்டு முழுமையாக அகன்று போக வேண்டும் என்று சொல்லி அந்த தாயை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். என் சிலுவை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டினேயும் ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டினேயும் ஒளிந்து கொண்டாய். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் நிலை, சீமோனின் உதவி இயேசுவுக்கு தேவைப்படுகிறது. எசாயா 53 இறைவார்த்தை 3. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். Praise the Lord. Praise the Lord. எசாயாவின் இறைவார்த்தை நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசுவை இந்த மக்கள் இகழ்ந்தார்கள், புறக்கணிக்கிறார்கள். ஒருவர் கூட மனமுவந்து அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 இறைவார்த்தை 32 சொல்லிக் கொடுக்கின்றது, சீமோன் ஆண்டவருக்கு கட்டாயத்தின் பேரில் உதவி செய்தார் என்று. அப்ப மனமு வந்து அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. தேவை முடிந்த பின்னும் அக்கறை. இனி இவரிடமிருந்து ஒன்றும் கிடைக்கப் போவது இல்லை. உணவு இல்லை, அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை என்று ஒருவேளை அந்த யூத மக்கள் நினைத்திருக்கலாம். சாக போகும் மனிதர்கிட்ட என்ன கிடைக்கப் போகுது? தூக்கி எறிந்து விட்டார்கள். தேவை முடிந்தவுடன் ஆண்டவர் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பொருளை கூட பயன்படுத்திவிட்டு மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துகின்றோம். ஆனால் நம்மோடு இருக்கும் மனிதர்களை சர்வ சாதாரணமாக தூக்கி எறிந்து விடுகின்றோம். வேலை முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுறோம். ஆண்டவருக்கு இதுதான் நேர்ந்தது. மார்ட்டின் பூபர் என்ற தத்துவியல் அறிஞர் கூறுகின்றார், இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் பொருட்களைப் போல பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தேவை முடிஞ்ச உடனே அவர்களை தூக்கி எறிந்து விடுகின்றோம். அப்படியாக தூக்கி எறியப்பட்ட ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களில் தேவை முடிந்தவுடன் யாரையும் தூக்கி எறிந்து விடாமல் கடைசி வரை அவர்களோடு வாழ தேவையான ஆற்றலை, அருளை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். முகத்தை துடைத்தாலின் முகம் தந்தே, ஏகமகம் சரிபாதி ஏற்க மறுத்தாய், ஏகமகம் சரிபாதி ஏற்க மறுத்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். எசாயா 53 இறைவார்த்தை 3. காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசாயா கூறுகின்றார், உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் கடவுள் அவர் மீது சுமத்தியதால் யாரும் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் இயேசுவின் முகம் அகோரமாக இருக்கிறது என்று. ஆனால் வெரோனிகா என்ற வீரப்பெண் அன்பின் மிகுதியினால் ஓடிச் சென்று அவருடைய முகத்தை துடைக்கின்றார். துடைத்தவுடன் ஆண்டவரின் முகத்தை கண்டார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப வெரோனிகா கடவுளை கண்டார். அந்த முக சாயலை பரிசாக பெற்றுக்கொண்டார். மன்னிப்பதிலும் மன்னிப்பு பெறுவதிலும் அக்கறை. மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்திருந்த வெரோனிகா ஆண்டவரின் முகத்தை காண முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். சகோதர சகோதரிகளில் ஆண்டவருடைய சாயலை, அவருடைய முகத்தை காண முடிகிறதா? காண முடியவில்லை என்றால் நான் மன்னிப்பது இல்லை என்ற அர்த்தம். என்னுடைய கணவரின் முகத்திலே, மனைவியின் முகத்திலே, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் முகத்திலே கடவுளை காண முடிகிறதா? நோயுற்று கிடப்பவர்கள் முகத்திலே, சிறையில் இருப்பவர்கள் மத்தியிலே, வீதியிலே வீசி எறியப்பட்டவர் மத்தியிலே, ஒடுக்கப்பட்டவர்கள் முகத்திலே ஆண்டவரை நம்மால் காண முடிகிறதா? இல்லை என்றால் மன்னிப்பு பெறவில்லை என்ற அர்த்தம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, வெரோனிகாவை போல
மனமுவந்து மன்னிக்க, உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய முகத்தை காண சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இழந்தவா தீரந்தேவா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தாய், இரண்டாம் முறையாய் விழச் செய்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 7ஆம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகின்றார். எசாயா 53 இறை வார்த்தை 4. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசாயா இறைவாக்கினர் மெய்யாகவே என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். உண்மையாகவே அவர் நம்முடைய பாவங்களுக்காக காயப்படுகின்றார் என்று சொல்லுகின்றார். அவருடைய பாவத்தின் விளைவு அல்ல, நம்முடைய பாவத்தின் விளைவையே ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எண்ணங்களிலும் அக்கறை. பாவச்சுமையால், நம்முடைய பாவச்சுமையால் இரண்டாம் முறை கீழே விழுந்து கிடக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகின்றார். உன் எண்ணத்தாலும் யாரையும் தீர்ப்பிடாதே, காயப்படுத்தாதே. ஒருவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டது என்ற உடனே கடவுள் தண்டித்து விட்டார். எங்கேயாவது ஒரு இடத்திலே இயற்கை சீற்றம், அந்த மக்கள் பாவிகள், கடவுள் தண்டித்து விட்டார். வாய் கூசாமல் தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனக்கு வரக்கூடிய நோயோ துன்பமோ, அது தண்டனையோ சோதனையோ எது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றியிருந்த யூத மக்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து கடவுளுடைய தண்டனை என்று சொன்னார்கள். நாமும் இப்படித்தான் பல முறை பிறரை தவறாக தீர்ப்பிடுகின்றோம். சாலமோனின் ஞானம் புத்தகம் அதிகாரம் 2 சொல்லுகிறது, இறை பற்றி இல்லாதவர்கள்தான் பிறருடைய துன்பங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். வீழ்ந்து கிடக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, பிறருடைய துன்பங்களை ஆராய்ந்து பார்க்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க நல் மனதை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தாய், ஐயோ அதையும் கேலி செய்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 8ஆம் நிலை. யூத பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். எசாயா 52 இறை வார்த்தை 14. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்திருந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. Praise the Lord. Praise the Lord. எசாயா கூறுகின்றார், அவரை பார்த்த மக்கள் எல்லாரும் திகைப்படைந்தார்கள். மனித சாயலே இல்லாமல் போகும் அளவுக்கு உலகின் பாவங்கள் அவர் மீது அழுத்துகின்றன.
அவரை நோக்கி அழுது கொண்டிருக்கும் எருசலேம் பெண்களை பார்த்து ஆண்டவர் ஆறுதல் கூறுகின்றார். நம் மீதும் நம் குடும்பங்களின் மீதும் அக்கறை. ஆண்டவர் எருசலேம் பெண்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்படியானால் என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகளின் என்னுடைய குடும்பங்களின் பாவங்களுக்காகவும் அழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பரிகாரம் செய்ய ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பிறருடைய பாவங்களை பெரிதுபடுத்தி பேசுகின்றோம். பக்கத்து வீட்டில் சண்டை, நம்ம வீட்டில் சண்டையே இல்லாதது மாதிரி பேசுவோம். யாராவது ஒருவர் செய்த சிறு தவறு நம்முடைய கண்களுக்கு மிக பெரிதாக தென்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை விட்டுவிட்டு அடுத்தவர் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? எருசலேம் மகளிருக்கு நமக்கு ஆறுதல் கூறும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் மனஸ்தாபப்பட பரிகாரம் செய்ய எனக்கு சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உறவே உறவே மனிதமின்றே உடைந்து உடைத்து தள்ளிவிட்டாய், உடைந்து உடைத்து தள்ளிவிட்டாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 9ஆம் நிலை. இயேசு மீண்டும் கீழே விழுகின்றார். எசாயா 53 இறை வார்த்தை 10. அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். Praise the Lord. Praise the Lord. எசாயா இறைவாக்கினர் கூறுகின்றார், ஆண்டவருக்கு நேர்ந்த துன்பங்கள் யாவும் கடவுளின் திருவுளம். தந்தை அவருக்கு கொடுத்த திட்டத்தை ஆண்டவர் இயேசு மனமுவந்து நிறைவேற்றுவதைப் போல நாமும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தை மனமுவந்து நிறைவேற்ற அழைப்பு பெறுகின்றோம். கடவுளின் திட்டம் நிறைவேற்றுவதில் அக்கறை. இறை திருவுளம் நிறைவேற்ற 3வது முறை கீழே விழுந்து எழும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், கடவுளுடைய திட்டத்தை மாற்ற நினைக்காதே. சாலமோனின் ஞானம் புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 22 சொல்லுகிறது, இறை பற்று இறை நம்பிக்கை இல்லாத மக்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறிவதில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நமக்கு கொடுத்த குடும்பம் கடவுளின் திட்டம். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை கடவுளின் திட்டம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனிதர்கள் கடவுளின் திட்டம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் கடவுளின் திட்டம். பல நேரங்களில் கடவுளுடைய திட்டம் என்ன என்றே தெரியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இறை நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போய்கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். இறை திருவுளம் நிறைவேற்ற 3ஆம் முறை கீழே விழுந்து எழும் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, கடவுளுடைய திட்டத்தை எதிர்த்து போராட எங்களால் முடியாது. ஏமாந்து போகாமல் கடவுளின் திட்டம் என்ன என்பதை கண்டுகொள்ள, அவர் மீது நம்பிக்கை வைக்க, கடைசி வரை செயல்படுத்த சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சுயநல ஆடை நீ கொண்டாய்,
திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். எசாயா 53 இறைவார்த்தை 7. அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எசாயா 2 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஒடுக்கப்பட்டார் என்றால் ஒரு மனிதனுக்குரிய நீதியை கொடுக்காமல் அவனை தண்டிப்பது என்று அர்த்தம். அநியாய தீர்வையிட்டு ஆண்டவரை ஒடுக்குகிறார்கள். 2வது சிறுமைப்படுத்தப்படுதல். சிறுமைப்படுத்தப்படுதல் என்றால் என்ன? பிறருடைய நகைப்புக்கும் ஏளனத்துக்கும் உரிய பொருளாக மாற்றப்படுதல் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடைகளை உரித்து அவரை நிர்வாணப்படுத்துகின்றார்கள். கூனி குறுகி போய் நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை சிறுமைப்படுத்தினார்கள் என்று எசாயா கூறுகின்றார். நமது பார்வையில் அக்கறை. ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு கூனி குறுகி நிற்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய பார்வையை பக்குவப்படுத்து. அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் நம்முடைய பார்வையால் பிறரை கூனி குறுகி போக செய்கின்றோம். ஏளனமான பார்வை, காம பார்வை பிறரை சிறுமைப்படுத்துகின்றது. இணையதளத்திலே பிறருடைய ஆடைகளை நாம் உரிக்கின்றோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவையில்லாத பதிவுகளை பார்க்கும் பொழுதும் அதை பிறருக்கு அனுப்பும் பொழுதும் பிறருடைய ஆடைகளை உரிக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். கூனி குறுகி நிற்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் யாரையும் ஒருபோதும் கூனி குறுகச் செய்யாமல் வாழ என்னுடைய பார்வையை பக்குவப்படுத்த எனக்கு கற்றுத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். எசாயா 53 இறைவார்த்தை 7. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். Praise the Lord. Praise the Lord. எசாயா இறைவாக்கினர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். அவர் இறைமகன், வல்லமை மிகுந்தவர். நினைத்திருந்தால் தப்பித்து போயிருக்கலாம். இருந்தாலும் அவர் வாயை திறக்கவில்லை. ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையிலே கத்தாத செம்மறி போல, அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போல தன்னுடைய கரங்களையும் கால்களையும் விரித்து கொடுக்கின்றார். பிரமாணிக்கத்தில் அக்கறை. அன்புக்குரியவர்களே, தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த பிரமாணிக்கம் சிலுவையில் வெளிப்படுகின்றது. தந்தையே, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த வாக்கை காக்கின்றார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் பல நிலைகளில் பல பேருக்கு வாக்கு கொடுக்கின்றோம். நான் இதை செய்கிறேன், கண்டிப்பா செய்வேன், நான் இருக்கேன், கவலைப்படாத. திருமணத்தின் போது வாக்கு கொடுக்கின்றோம், பிள்ளைகள் பெற்றவுடனே வாக்கு கொடுக்கின்றோம், திருமுழுக்கின் போது வாக்கு கொடுக்கின்றோம், உறுதி பூசுதலின் போது வாக்கு கொடுக்கின்றோம். இன்னும் எத்தனையோ வாக்குகள். கடைசி வரை என்னால் கொடுத்த வாக்கிற்கு, செய்த சத்தியத்திற்கு பிரமாணிக்கத்தோடு இருக்க முடிகிறதா? சிந்தித்து பார்ப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று நம்முடைய கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுத்த வாக்கு என்ன ஆனது? குருக்கள் என்ற முறையிலும் கன்னியர்கள் என்ற முறையிலும் கடவுளுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆனது? சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கும் வாக்கு என்ன ஆகிறது? சிந்தித்து பார்ப்போம். சிலுவையில் அறையப்படும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் கடைசி வரை கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் பிரமாணிக்கத்தோடு வாழ, நம்பிக்கைக்குரியவனாக இருக்க சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இதற்கு மேலே நான் தருவேன், உயிரையும் தந்தேன் உணர்வாயோ, உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். எசாயா 52 இறை வார்த்தை 8. வாழ்வோரின் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார், என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறைவாக்கினரின் வார்த்தைகள் நிறைவேறுகிறது. வாழ்வோரின் உலகினின்று ஆண்டவர் இயேசு அகற்றப்படுகின்றார். ஊருக்கு வெளியே அவரை சிலுவையில் அறைகின்றார்கள். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் இறை வார்த்தை 50. ஒரு இனத்துக்காக ஒருவர் இறப்பது நல்லது என்று மக்கள் முடிவு செய்கிறார்கள். எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், அவர் கொலை செய்யப்பட்டார், அவரை கொன்றார்கள், அநியாயமாக அவர் கொல்லப்பட்டார் என்பதை சுட்டி காண்பிக்கின்றார். சகோதர அன்பில் அக்கறை. சாலமோனின் ஞானம் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 20 இறைப்பற்றில்லாத அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் நீதிமான்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்களை தாக்கி இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிட வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கோபம் கொலைக்கு சமம். நாம் யாரையும் கொல்லப்போவது இல்லை, கொன்றதும் இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மிடம் இருக்கக்கூடிய அடக்க முடியாத சினம், கோபம் கொலைக்கு சமம். நம் சகோதரர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், கோபத்தால் யாரையும் கொல்லாதே. கோபத்தினால் பிறருடைய பெயரை கெடுக்கின்றோம். கோபத்தினால் சர்வசாதாரணமாக பிறருடைய வாழ்வை கெடுக்கின்றோம். கோபத்தினால் பிறரை இல்லாதது பொல்லாதது சொல்லி புதைத்தே விடுகின்றோம். இதுவும் கொலைதானே. ஒருவருடைய வாழ்வை அழிக்க, பெயரை கெடுக்க நமக்கு
அதிகாரம் இல்லை என்பதை உணர்வோம். சிலுவையில் உயிர்விடும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, வார்த்தையாலும் செயலாலும் யாரையும் கொல்லாமல் வாழ எனக்கு சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை பார், கதறுகிறாள் என் தாயை பார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடலை அன்னை மடியில் கிடத்துகிறார்கள். எசாயா 53 இறைவார்த்தை 12. நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன், அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். Praise the Lord. Praise the Lord. எசாயாவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. கொடியவராக கருதப்பட்ட ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரிக்கின்றார். ஆனாலும் அதே மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். பரிந்து பேச தன்னுடைய தாயையும் தருகின்றார். எங்கிருந்து ஆண்டவர் இயேசுவினுடைய பயணம் இந்த உலகத்தில் துவங்கியதோ அதே அன்னையினுடைய மடியிலே கடைசியாக வந்து சேர்கின்றார் ஆண்டவர் இயேசு. உயிர் போகும் தருணத்தில் கூட பெற்ற தாயை கைவிடாத தெய்வமாக ஆண்டவர் நம் முன்னிலையில் இருக்கின்றார். நம் தாய் தந்தை மீது அக்கறை. வியாகுல அன்னையை பார்த்து மனம் நொந்து அழும் நாம் நம்முடைய தாயை மனநோக செய்கின்றோம், நம்முடைய தந்தையை மனநோக செய்கின்றோம். அன்னைக்கு நம்முடைய வீட்டிலே அழகான ஒரு இடத்தை கொடுக்கின்றோம். மாதாவினுடைய சுரூபத்தை அழகாக அலங்கரிக்கின்றோம். ஆனால் நம்முடைய தாயை வீட்டை விட்டு வெளியே தள்ளுகின்றோம். காசு தர வீட்டில் இடம் மட்டும் கேட்காத, மாத்திரை மருந்து வாங்கி தர பேசுறதுக்கு மட்டும் எனக்கு நேரம் இல்லை, எங்கேயாவது போய் இரு, முதியோர் இல்லத்தில் இடம் வாங்கி தர அங்க போய் இரு, என்னை தொந்தரவு செய்யாத. எத்தனை முறை நம்மை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் உதறி தள்ளி இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடைசி வரை தன்னுடைய தாயை கைவிடாத ஆண்டவர் வியாகுல அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அம்மா, உம்மை நம்பிக்கையோடு வணக்கம் செலுத்தும் நாங்கள் எங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அதே மரியாதையை கடைசி வரை கொடுக்க சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான் புதைந்தேன் ஏனெனி வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 14ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடலில் கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எசாயா 53 இறைவார்த்தை 9.
வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாழ்நாளெல்லாம் நன்மை மட்டும் செய்த ஆண்டவர் சாகும்போது கள்வர்கள் மத்தியில் இருந்தார் என்று எசாயா இறைவாக்கினர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார். ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்ட போதோ செல்வரோடு இருக்கின்றார். அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பும் நிக்கதேமும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கு தகுந்த மரியாதை செலுத்தி அவருடைய உடலை அடக்கம் செய்கிறார்கள் புதிய கல்லறையிலே. இறந்தவர்கள் மீது நமக்கு இருக்கும் அக்கறை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இறந்த பின்னும் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. இறந்து போன ஆன்மாக்கள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். எனவே தான் கல்லறை தோட்டம் என்று அழைக்கின்றோம். ஆன்மாக்கள் அந்த இடத்திலே விதைக்கப்பட்டு முளைத்தெழ இருக்கிறார்கள். எத்தனை பேர் கல்லறைகளை தீட்டாக கருதுகின்றோம், கல்லறைக்கு செல்வதை தீட்டாக நினைக்கின்றோம், கல்லறைக்கு செல்ல பயப்படுகின்றோம். கல்லறை தீட்டு அல்ல, புனிதமான பூமி என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்லிக் கொடுக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்லறை தோட்டத்திற்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை, பரிபூரண பலனை பெற்றுக் கொடுக்கிறது என்று நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களையாவது நாம் நினைத்து பார்க்கிறோமா? வருடத்துக்கு ஒரு முறையாவது அவருடைய கல்லறைக்கு சென்று அழகுபடுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? பல நேரங்களில் கல்லறைகளுக்கு செல்வதே இல்லை, இறந்து போனவர்களை நினைப்பதும் இல்லை. சாலமோனின் ஞானம் புத்தகம் சொல்லுகிறது, இறந்து போன ஆன்மாக்கள் கடவுளுடைய கையிலே இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் செய்யும் ஜெபம் ஒருபோதும் வீண் போவது இல்லை. இறந்து அடக்கம் செய்யப்படும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இறந்து போன ஆன்மாக்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க, யாரும் நினையாத உத்தரிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க சக்தியை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உடல் நல குறைபாடோடு இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தையின் உடல் நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என சொல்லியும் ஆண்டவர் இயேசுவின் 5 திருக்காயங்களை குறித்தும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி.
சுவாமி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.